எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த செயல்கள் செஞ்சால் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேத்தியோட ஆடி மாத பலன்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 3 நட்சத்திரம் 4 நட்சத்திரத்துக்கு எந்த காரியங்கள் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாங்கிற ஒரு அற்புதமான டிப்ஸை நம்ம ராஜநிலை டிவி நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம், பராபவ வருடம், ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, ஏகாதசி. சிறப்பான நாள் 25/7/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் தடை வராது. இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் 1:55 வரை, பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம், யோகம் பிராமிய நாம யோகம், கரணம் பத்திரை கரணம் மதியம் 1:55 வரை, பின்பு பவகரணம். சந்திராசமும் மேசராசி, பரணி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்கள் ராசி அல்லது லக்னம் எது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, லைஃபுக்கு இடம் வாங்கணும், இடம் வைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பேர் வேணும், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், கொடுத்த பணம் வரணும், இது மாதிரி உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி 100 நாளில் நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சா ஓகேங்களா. டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. காலைல பிரம்மமுகூர்த்தத்தில் எழுதலாம் கையில், அல்லது 6:2, 6:4, 6:6, 6:8, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த பர்டிகுலர் நேரத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 100 நாளைக்குள்ளாரையே உங்களோட காரியம் வெற்றி அடையும். ரொம்ப நாள் திருமணம் பார்த்து நடக்கவே இல்லையா, இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க, செலவே இல்லை, ஒரு 25 ரூபா மட்டும்தான். வாங்கி கையில் எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க, நீங்களே மிராக்கலாக உணருவீங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 22, 22. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 08. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 51, 51. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56, 56. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72, 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68, 68. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 97, 97. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 92, 92. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 84, 84. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 95, 95. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 16, 16.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 29 29. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா, கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக குருக்காணிக்கு பெற்றுக்கொண்டு தான் எடுத்து தரப்படும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது 27 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த செயல் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேச ராசியில் வர அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஸ்வினி சிவன் வழிபாடு. ஓகேங்களா? இது பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சூரியன் சம்பந்தப்பட்டது, அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஈடுபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட காரியங்கள் வெற்றி வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாள் பட்டா கிடைக்கல, ரொம்ப நாள் இடத்துக்கு அரசு வழியில் யாருமே உதவி செய்யலைன்னா மாசத்துல வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு சிவன் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஆஃபீஸ் போங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த இது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நகை பெருகும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அதிதேவதை சரஸ்வதியாக வரனால கலைத்துறை சம்மந்தப்பட்டது, பாட்டு பாடுறது, இசையில் ஜாயின் பண்ணுறது, நடனம், இது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கலைத்துறையிலையும் நீங்கள் சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சிறப்பாக வருவீங்க. அதே மாதிரி குழந்தைக்கு முதல் முடி எடுக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறந்து இந்த 1 இயர்க்குள்ளார முடி கொடுக்கணும் குலதெய்வத்துக்கு அப்படின்ருக்கு. அது அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எடுத்தால் ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா? அதே மாதிரி முதல் தடவை அருணா கயிறு, பூநூல் போடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா கேது தான் கயிறுங்கிறது. அதனால் இது 2 நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இந்த அஸ்வினிங்கிறது குதிரையை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ இந்த குதிரை ஏற்றம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் குதிரை ஏற்றம், இன்னைக்கு வாகனம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி சூரியன் உச்சமாகிறது. சூரியன்னா அரசியல். அப்போ அரசியலில் பேர் புகழ் வரணும் அப்படின்னீங்கன்னா மேசங்கிறது நெருப்பு வீடாச்சு. ஓகேங்களா? மலை மேலே உள்ள நெருப்பு. அப்போ மலை மேலே யார் இருக்கா? திருவண்ணாமலை, அண்ணாமலையாரை போய் யார் அரசியலில் இருக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு ரெகுலராக மாதம் ஒரு டைம் வரும். போயிட்டு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய டாப்பில் வருவீங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? ஓகேங்களா? இதில் புதுசாக வீடு கட்டி கிரகபிரவேசம் பண்ணுறவங்க இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பால் காய்ச்சி குடி போகிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த பரணி நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சாந்தி முகூர்த்தத்துக்கு அதே மாதிரி அந்த காலத்தில் செங்கல் சூளைகள்லாம் இருக்கும். இப்போ அங்கங்கே இருக்குது. ரெடிமேடாக வந்தாலும் சில இடங்களில் இன்னும் வச்சு அந்த பழங்காலம் மாதிரி கல் அறுக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க இந்த நெருப்பு தீ மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது பரணி நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சாங்கன்னா அந்த செங்கல் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக நெருப்பில் வெந்து அவங்களோட பிஸ்னஸ் டாப்பில் வரும் இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு. அதே மாதிரி ரொம்ப வேலையாட்கள் சில கம்பெனியில் நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சரியாக வேலைக்கும் வர மாட்டாங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு வேலையில் ஆட்களை சேர்த்தீங்கன்னா அவங்க நீடித்து நிலைச்சி இருப்பாங்க. உண்மையாக விசுவாசமாக உங்களுக்கு வேலை செய்வாங்க. பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஜாயின் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி கம்பெனியில் தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னா இதை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு பேச்சுவார்த்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இதெல்லாம் மேசராசிலே வரக்கூடியதான். இப்போ கிருத்திகை 1ஆம் பாதம் வரும். ஓகேங்களா? அது கிருத்திகை பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு அடைக்கலாம். ஆனால் மாதம் ஒரு டைம் வரும். அது கொஞ்சம் லாங் பீரியடாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதுக்கு குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் அடைச்சாலும் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். அது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பிரிவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு
ஈவினிங் சாயங்காலம் நேரத்தில் முருகன் வழிபாடு பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, முருகனுக்கு ஒரு மாலை சாத்துறது, ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது பண்ணிங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் நல்லா வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, கவிதை, பாட்டு, டான்ஸு இது மாதிரி எந்த ஒரு சினிமா துறை சார்ந்து இருக்கிறவங்க இந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கலைத்துறையில் வந்து சிறந்து விளங்குவீங்க. சார் நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், அந்த மாதிரி போக முடியலனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே கபாலீஸ்வரர் மனசில் நினச்சிக்கிட்டாலும் அந்த அருள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.